டேய் இங்க எதுக்குடா வந்தோம்? ரோகிணி எங்க போனா என்னான்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாம நம்ம பாட்டுக்கு தெரு தெருவா லூஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கோம். இது வேலைக்கு ஆகாது. அடுத்து என்ன பண்ணலான்னு பூபதி அண்ணாட்ட ஐடியா கேட்க தான் இப்ப வந்தேன். மச்சான் என்னவோ பண்ற, ஆனா அது சரியா பண்றேன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாம் சொதப்பலா போயிட்டு இருக்கு. டேய் கடுப்பா இருக்கும்போது இன்னும் கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வையேன். வாங்கடா. ஏய் தீவெட்டி தடியனுங்களா, எங்கடா இவனுங்க? ஐயோ அண்ணே, இங்கதானே இருந்தாலுங்க. டேய் நீங்க அவளுங்களை பாத்துக்கிற லட்சணமாடா இது? ரெண்ட பசங்களா நீங்க எல்லாம் ரவுடிங்களாடா? ரெண்டு சின்ன பொண்ணுங்களை பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல. கோட்டை விட்டுட்டு சீட்டு விளையாடுவீங்களா? சீட்டு விளையாடி கேக்குதா? அவளுங்க ரெண்டு பேரும் இந்த குடனை விட்டு வெளியே போனானுங்கன்னு வச்சுக்கோ, உங்க உடம்புல இருக்கிற உசுரும் வெளியே போயிடும். அவளுங்களை முதல்ல தேடி கண்டுபிடிங்க. அவளுங்க இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். போங்கடா, ஒரு இடம் விடாம தேடுங்கடா. போங்க. எதுக்குமா இவ்வளவு டிராமா? அவங்க நம்மள தப்பா நினைச்சா கூட பரவாயில்லமா. மீனாட்சி மேடம் கிட்ட ஆனந்தி காணாம போன விஷயத்தை பத்தி சொல்லிடுங்கம்மா. அம்மா உங்களால சொல்ல முடியல, நான் போய் கூட நேர்ல சொல்லிடுறேம்மா. இப்படி உண்மையை மறைச்சுக்கிட்டே இருந்தானா அப்புறம் நம்ம பேர் கெட்டு போயிடுமா. ஆமா ஏங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கையிலும் எழும அப்படியும் போயிருக்காங்கல்ல, அவங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆனந்தியை எப்படியாவது கண்டுபிடிச்சு சரியான நேரத்துக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் தானே இப்படி இருக்க? எனக்கு எல்லாம் தப்பாவே தெரியுது. மூர்த்தி, ஆனந்திய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? மாமா, இப்பதான் நான் கையலுக்கு போன் பண்ணி பேசினேன். தேடிட்டு தான் இருக்காங்களாம். இன்னும் எந்த தகவலும் சரியா கிடைக்கலன்னு சொல்றா மாமா. இப்படி சொன்னா எப்படி காமாட்சி? ஆனந்தி காணுங்கிற விஷயத்த இப்ப வரைக்கும் மீனாட்சிக்கும் என் நண்பன் ராமச்சந்திரனுக்கும் நான் சொல்லவே இல்லை. அது அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்னை பத்தி கேவலமா நினைப்பாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு மீனாட்சி என்ன ரொம்ப தப்பா நினைப்பா. அவங்க முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்ற கூடாதுரா மூர்த்தி. நீ உடனே கையலுக்கு போன் பண்ணி அவங்கள நேரா அப்படியே கோவிலுக்கு வர சொல்லு. அதான் எழில் மாப்பிள்ள போயிருக்காருல, அவர் எப்படியாவது ஆனந்தியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவாரு. இங்க சமாளிக்கிறதுக்கு கையில தவிர வேற யாரும் இல்ல. என்னடா யோசிக்கிற? கையல் வந்தாதான் மீனாட்சி கிட்ட பேசி சமாளிக்க முடியும். இல்லன்னா கண்டிப்பா மீனாட்சி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என் மூஞ்சில காரி துப்பிட்டு போற மாதிரி ஆயிடும். சரி பெரியப்பா, நான் கையலுக்கு கால் பண்ணி வர சொல்றேன். ரோகிணி எங்க போனா என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம ரேவதி கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதுல டென்ஷன் ஆயிட்டு குத்திட்டு வேற இருக்கீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப நமக்கு டார்கெட் ரேவதி கிடையாது, அந்த ரோகிணி மட்டும்தான். சத்யாக்கா சொன்ன மாதிரி ரோகிணியை கண்டுபிடிச்சு அவ கழுத்துல நான் தாலி கட்டலன்னா அவங்க என்ன டம்மி பீஸ் நினைப்பாங்க. அந்த ரோகிணி எங்க போய் தொலைஞ்சான்னு கூட எனக்கு தெரியல. கடுப்பா இருக்கு. எனக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னவோ பெரிய பாக்ஸர் மாதிரி கண்ட இடத்துல குத்திட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா? இப்பதான் சொன்னேன். சத்யாக்கா தான் கால் பண்றாங்க. ரோகிணியை கண்டுபிடிச்சி அவ கழுத்துல தாலி கட்டியான்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்க போறாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. கௌதம், நீ நடந்ததை எடுத்து சொல்லு. என் தங்கச்சி புரிஞ்சுப்பா. எனக்கு இதெல்லாம் தாண்டி இப்ப இங்க கட்டி வச்சிருந்த ரெண்டும் எங்க போச்சுன்னே தெரியல. நானும் என் ஆளுங்களும் அவளுங்க எங்க போனாலுங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். கிடைக்க மாட்டாளுங்க. டேய், நீ போன் எடுத்து பேசு போ. என்னத்த சொல்றது? நான் உனக்கு கொடுத்த வேலைய நீ சரியா செய்யல. நீ எனக்கு கால் பண்ணாத போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்க. இங்க பாரு கௌதம், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ரோஹிணிய கண்டுபிடிச்சு அவ கழுத்துல தாலியே கட்டுற. இல்லனா
நான் தோத்துட்ட மாதிரி ஆயிடும். என்ன நீ தோக்க வச்சிடாத. எனக்கு அது பிடிக்காது, பாத்துக்கோ. எங்க மூர்த்தி கூப்பிடுறான். ஹலோ, சொல்லு மூர்த்தி. கைல், நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி கோயிலுக்கு வந்துரு. மீனாட்சி மேடமை உன்னால மட்டும்தான் சமாளிக்க முடியும்னு பெரியப்பா சொல்லிட்டு போறாரு. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் ஏழு மாப்பிள்ள அங்க இருக்காருல்ல, அவர் ஆனந்தி தேடி கண்டுபிடிக்கட்டும். அது வரைக்கும் மீனாட்சி மேடமை நம்ம கோயில வச்சு சமாளிப்போம். நீ கிளம்பி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னாச்சு கையல்? இல்ல, மூர்த்தி என்ன உடனே அங்க வர சொல்றான். மீனாட்சி மேடம அவங்களால சமாளிக்க முடியலையா? நான் வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றான். சரி, அப்ப நீ கிளம்பு. உனக்கு துணையா வேணா ஆதிரியையும் கூட்டு போ. டேய், உங்களை ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, என்ன நானே சிறுபால் அடிச்சுக்கணும்டா. டேய் மச்சான், அங்க பாரு, நம்ம துரத்திட்டு வந்த கார் அங்கதான்டா இருக்கு. மச்சான், நம்ம டென்ஷன்லாம் கம்மியாக போகுதுடா. அந்த காரோட டிக்கில தான் நம்ம தப்பா தூக்கிட்டு வந்த அந்த பொண்ணு இருக்கு. சரி, இப்போ வாங்க நம்ம சரியா தூக்கிட்டு கிளம்புவோம். சரிடா. டேய், இந்த கார் தானே? நல்லா தெரியும். இந்த கார் தான் மச்சான். டிக்கே திறக்க முடியுதா? சரி. டேய் மச்சி, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லடா, ஈஸியா ஓபன் பண்ணிடலாம். சரி, பண்ணு. பாத்தியா? டேய், இவ்வளவு நேரம் மூட்டைக்குள்ள, அதுவும் கார் டிக்கிக்குள்ள இருக்க அந்த பொண்ணு என்னடா இருக்கும்? டேய், தயவு செஞ்சு சீக்கிரம் அந்த மூட்டையை பிடிங்கடா. சரிடா.